இத்தகைய கொடுமைகள் நடைபெறுகிற போது இங்கே பல்வேறு திராவிட இயக்க தலைவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கடுமையான விமர்சன பூர்வமாக முன்வைக்க விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் அப்படி வாயை மூடிக்கொண்டிருப்பது என்பதே சாதியத்துக்கு ஆதரவான ஒரு போக்குதான். ஒரு சாதிய கொடுமை நடைபெறுகிற போது, சாதிய ஆணவ படுகொலை நடைபெறுகிற போது வாயை மூடிக்கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம்? அவர்கள் சாதியை எதிர்க்கிறார்கள் என்ற அர்த்தமா? இது விவாதத்திற்காகத்தான் உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறேன். இத்தகைய கொடுமைகள் நடக்கிற போது எத்தனை திராவிட இயக்கங்கள் அந்த கொடுமைகளுக்கு எதிராக களத்துக்கு வருகிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள், நேரடியாக சாதி ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள். செங்கோடி இயக்கம் தான் இன்றைக்கும் அத்தகைய பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நடந்து கொண்டிருப்போம். வாக்கு வங்கி அரசியலை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் வாயை மூடிக்கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இந்த சாதிக்காரனை எழுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு அங்க ஓட்டு போட மாட்டான், இந்த சாதிக்காரனை நம்ம எழுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு அவனை ஓட்டு போட மாட்டான். ஆனா பாதிக்கப்படுகிற பட்டியல் சாதியினரையோ பாதிக்கப்படுகிற பழங்குடியினரையோ நாளைக்கு விலை கொடுத்து வாங்கிவிடலாம், வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வாங்கிவிடலாம். ஆகவே அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்கிற தேர்தல் அரசியலுடைய விளைவாகத்தான் இவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாயை மூடிக்கொண்டிருப்பதும் சாதிய சக்திகளுக்கு ஆதரவான போக்கு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.